இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏயு பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற டீட்டெயிலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஏயு பேங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு சில கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ, இன்னும் ஒரு சில கிரெடிட் கார்டுக்கு வந்துட்டு ஆனுவல் ரெனிவல் ஃபீ, அப்புறம் ஆனுவல் ஜாயினிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிடிப்பாங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு பிடிச்சா கூட அந்த ஃபீயை அவாய்ட் பண்றதுக்கு லிமிடெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 40,000 அவ்வளோதான் வச்சிருப்பாங்க. நீங்க அடுத்த 1 இயர்க்குள்ள 40,000 இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரினிவல் ஃபீயும் வந்து கிடையாது. ஸோ இது மாதிரி இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த வெப்சைட் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஏயு பேங்க் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜரை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ கீழே கொடுத்துருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுற அந்த பேஜஸ்க்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் கார்டு நம்பர் அடுத்தது என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து என்னோட பேன் கார்டு நம்பரையும் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கெட் ஓடிபி கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் ஆதார் ஐடியை சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். இல்லை விர்ச்சுவல் ஐடி தான் தெரியும் அப்படின்னா விர்ச்சுவல் ஐடியை சூஸ் பண்ணிவிட்டு அந்த விர்ச்சுவல் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஆதார் நம்பரை சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆதார் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்குதோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒன் டைம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதும் கீழே வந்து வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து வெரிஃபைட் ஆயிரும். ஸோ வெரிஃபைட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் டீடைல் இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அட்ரஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் ஆதார் அட்ரஸ் இஸ் நான் சர்வீசபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சுது அப்படின்னா உங்களால் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேற டிஃப்ரெண்ட் லொகேஷனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் அனதர் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது வேற அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களோட பின்கோடு நம்பர் இந்த டீட்டெயிலாம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு இப்போதைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ நான் வந்து சென்னை அட்ரஸ் தான் கொடுத்து அப்ளை பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சர்வீசபிள் அப்படின்னு தான் வந்துச்சு. ஸோ ரெண்டு விதமான டிஃப்ரெண்ட் பின்கோட் நம்பரும் கொடுத்து பார்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து நான் சர்வீசபிள் அப்படின்னு வந்தது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்டில் மட்டும்தான் வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டுதாங்க. ஸோ ப்ரொசீஜர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூச்சரில் இது வந்து தமிழ்நாட்டில் வந்து லான்ச் ஆகும்போது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பின்கோடு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட எம்ப்ளாயர் டீட்டெயில் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட கம்பெனி நேம், நீங்கள் வந்து அங்கே என்ன ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட நெட் மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ, அதுக்கப்புறம் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன, நெக்ஸ்ட் உங்களோட கம்பெனி அட்ரஸ் டீட்டெயில், உங்களோட கம்பெனி இமெயில் ஐடி, இது வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்ல ஆப்ஷனல் தான். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்தது அப்படின்னா அதையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்துட்டு கார்டு செலெக்ஷனுக்கு வந்து வந்துருவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு செலெக்ஷன், இதில் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கார்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் அந்த கார்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டு மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் சார்ஜஸ் டீடைல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும், எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீயும் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கார்டை சூஸ் பண்ணுங்க. ஸோ இல்லை எனக்கு வந்து பெனிஃபிட் தான் வந்து வேணும், ஸோ அதிகமான சார்ஜஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அந்த கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏயு பேங்கோட அல்ட்ரா கிரெடிட் கார்டு, ஸோ இந்த கிரெடிட் கார்டில் உள்ள டீட்டெயில் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த கார்டுக்கான ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ப்ளஸ் டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஃபீயை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10,000 ரூபாயா இந்த கிரெடிட் கார்டை பர்ச்சேஸ் பண்ண அடுத்த 90 நாளைக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்துட்டு இந்த ரூ. 200 ப்ளஸ் டேக்ஸ் வந்து கிடையாது. அதே இது செகண்ட் இயர்க்கான ஃபீயை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த இயர்க்கான ஆனுவல் ரினிவல் ஃபீ உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் வந்து ஒரு ரூ. 40,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபீயுமே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வெல்கம் போனஸாக உங்களுக்கு 5% கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. கெட் அப் டு 2% கேஷ்பேக் ஆன் ரீட்டைல் டிரான்சாக்ஷன். நீங்கள் வந்து ரீட்டைல் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 2% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபியூல் பர்ச்சேஸில் 1% சர்சார்ஜஸ் வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பிடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 காம்ப்ளிமெண்ட்ரி ரயில்வே லக்கேஜ் ஆக்சஸ் வந்து ஒரு கேலண்டர் இயருக்கு வந்து கொடுக்குறாங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ₹50 கேஷ்பேக் ஆன் அச்சீவிங் மந்த்லி மைல்ஸ்டோன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி மைல்ஸ்டோன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட்டட் ஆகும். ஸோ அந்த மைல்ஸ்டோனை நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு ₹50 வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 0 லியபிலிட்டி இன் கேஸ் ஆஃப் லாஸ்ட் கார்டு. உங்களுக்கு வந்து கார்டு வந்து ஒரு வேளை தொலைஞ்சது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பிடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த கார்டு வேணுமோ அந்த கார்டு வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் வீடியோ கேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலாக அதுக்கான ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப். நீங்கள் வந்து ஒரு அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அந்த அட்ரஸ்க்கான ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ் ப்ரூஃபை வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி ஸ்லிப், லாஸ்ட் 2 மந்த்துக்கான சேலரி ஸ்லிப், அப்படி இல்லைனா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்துட்டு சேலரி ஸ்லிப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அப்லோட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு வீடியோ கேஒய்சி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட ஏயு பேங்க் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கால் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாங்க் பேப்பர், ஒரு பென்னு, உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டு, இந்த 3மே வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ இது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர் கேட்பாங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் கேட்பாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் உங்களோட பேக் கேமராவை ஆன் பண்ணி அவங்க கண்ணு முன்னாடி ஒரு பிளைன் பேப்பரில் வந்து சைன் போட சொல்லுவாங்க. ஸோ அந்த சைனை வந்து ஒரு கேப்சர் பண்ணுவாங்க. ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ், நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டை வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது உங்களோட பேன் கார்டை வந்து ஒரு கேப்சர் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களோட பேக் கேமராவை ஆன் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட பேன் கார்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து கேப்சர் பண்ணிக்குவாங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயிலும் முடிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கான ஃபுல் கேஒய்சி கம்ப்ளீட்டட் ஆயிரும். அடுத்த 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களுக்கான கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏயு பேங்க் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், அதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இந்த வீடியோ கேஒய்சி வந்து ஃபெயிலியர் ஆச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏயு பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.